நம்ம சேனல்ல மினி விளாக் போட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு மினி விளாக் பாத்துடலாமா? எங்க அத்தா ரொம்பவே உடம்பு முடியாம இருந்தபோது அவங்க நல்லபடியா பொழைச்சு வந்துட்டா ஆடு குர்பானி கொடுத்து எல்லார் வீட்டுக்கும் கொடுக்கறதா ஒரு நேர்த்திக்கடன் வச்சிருந்தோம். அந்த நாளும் வந்துருச்சு. அத்தாவும் நல்லபடியா குணமாகி வந்துட்டாங்க. ஆடும் அறுத்து குர்பானி கொடுத்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். குர்பானி கொடுக்கறதோடயே தோட்டத்துல நாங்க புதுசா ஒரு வீடு கட்டியிருந்தோம். அந்த வீட்டுக்கு இன்னும் பால் காய்ச்சவே இல்லை. கையோட அந்த வீட்டுக்கும் பால் காய்ச்சிடலான்னு சொல்லி அதுக்கு தேவையான ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தோம். பால் காய்ச்சறதுக்காக வீட்டுல இருந்து குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. இதுதான் எங்களோட சின்ன ஓட்டு வீடு. இங்க தங்கி தோட்டத்தை பாத்துக்கிறதுக்காக சின்னதா ஒரு வீடு கட்டியிருந்தோம். அஜர்த்து வர சொல்லி சிம்பிளா ஒரு ஃபாத்தியா ஊதிட்டு நீட்டா பால் காய்ச்சியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருந்தோம். வெளியில ஆடு குர்பான் கொடுக்கறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. 2 ஆடு வெட்டுற மாதிரி பிளான் இருந்துச்சு. 2 ஆடு வந்து நின்னுச்சு. காலை வெயில் வந்து சூப்பரா வீட்டுக்குள்ள வந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ஃபாத்தியாலாம் ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்தாச்சு. பாலும் நல்லபடியாவே பொங்கி வந்துச்சு. பார்க்கும் போதே நல்லா ஹாப்பியா இருந்துச்சு. நான் தான் வந்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சு பால் காய்ச்சறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணேன். பால் நல்லபடியா பொங்கினதுக்கு அப்புறம் அந்த பாலை வச்சு எல்லாருக்குமே காஃபியா ஆத்தியாச்சு. நான் நிறைய பேர் பாலா குடிக்க மாட்டாங்க. அதனால காஃபி போட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். நானும் ஒரு டம்ளர் காஃபியை என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். காஃபிலாம் குடிச்சு முடிச்சதும் எல்லாரும் ஆடு அறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அந்த ரெட் கலர் பூ பாருங்க, செம்பருத்தி பூ மாதிரியே இருந்துச்சுல. ஆனால் செம்பருத்தி பூ இல்லை, அது அழகுக்காக வைக்கிறதான் பார்த்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மறக்காம பாருங்க.